ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று பயங்கரமாக ட்ரெண்டிங்காக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் கட்சி கொடியை வந்து அறிமுகப்படுத்தினார். அதிலிருந்து பயங்கரமான ஒரு அவருக்கு ஆதரவும் எதிர்ப்புகளும் வந்து கிளம்பிட்டே இருந்துச்சு. ஸோ எதிர்ப்புகள் அப்படிங்கிறப்ப டிஎம்கே சைட்லேருந்து கூட கிடையாது. எதிர்ப்புகள் அப்படிங்கிறப்ப சில ரஜினி ஃபேன்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இது சாத்தியம், ஐயையோ ஜெயிப்பானா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் கமல்ஹாசன் மாதிரி இவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இப்போ டிஎம்கேக்கு கமல் சார் வந்து போனதுனால மக்கள் வந்து மனநிலை வந்து மாறாததுனால, அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் முடிவு பண்ணிடுவாரா கூட்டணிக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து போய் கொண்டிருக்கு. ஆனால் கமல் சார் இதில் வந்து வேறு லெவலுங்க. ஏன்னா ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு, இவர் வந்து தொட வேண்டிய தூரம் இன்னும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இவர் வந்து வேறு லெவலில் வந்து அடுத்து அட்டைன் பண்ணுவார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தார் கமல் சார். ஸோ அதில் இவர் ஆரம்பித்த உடனே கமல் சார்கிட்ட இருந்து தான் வந்து முதல் ஃபோன் காலாம் இந்த மாதிரி வந்து, தம்பி வெல்கம் டு பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நிறைய அனுபவங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ விஜய் அவர்கள் நெகிழ்ந்தே போயிட்டாராம். ஸோ அந்தளவுக்கு கமல் சாருக்கும் விஜய் சாருக்கும் உள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அண்ணன் தம்பி, அதையும் தாண்டி வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புனிதமான ஒரு உறவு போய் கொண்டு இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இந்தியன் படத்தில் நம்ம வசந்தபாலன் அவர்களுக்கும் கமல் சார் அவர்களுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து ஏற்பட்டது. ஸோ அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் இந்தியன் 2 எவ்வளவு தூரம் கமல் சார் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பார், இல்லை சங்கர் சார் வந்து காம்ப்ரமைஸ், அவங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் பாருங்கள். என்ன அப்படின்னா, கமல் சார் வந்து அந்த லாக்அப்பில் நம்ம நெடுமுடி வேணு அவர்கள் வந்து பிடிச்சி போட்டு கையில் விலங்கு போட்டுருவார். அதில் வந்து தப்பிப்பார் தெரியுமா அந்த ஷாட்டு. அது வந்து வசந்தபாலன் அவர்கள் தான் நடித்து காட்டினார் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்றதுனால அவர்கிட்ட அந்த ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இவரும் வந்து கடன் பண்ணுறாரு. சங்கர் சார் ரொம்ப பிடிச்சி போச்சான், செமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அடுத்து கமல் சார் வந்து வராராம். வந்தவொடனே இவர் செஞ்சு காட்டுறார் ஒரு தடவை. அடுத்து வந்து கமல் சார் அவருடைய ஸ்டைலில் செய்கிறாராம். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுறாராம். சங்கர் சார் வந்து கட்டுன்னு 2-3 தடவை சொல்கிறாராம். சொன்ன உடனே, என்ன சார் நீங்கள் இப்படி ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு வசந்தபாலன் நீங்கள் வாங்க பண்ணி காட்டுங்கன்னு சொல்கிறாராம். உடனே வசந்தபாலன் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பண்ணி காட்டின உடனே அங்கே கமல் சார் பயங்கர டென்ஷன் ஆகிட்டாராங்க. மொத்த யூனிட்டுமே அடங்கிட்டாங்களாம். டேய் என்னடா படம் எடுக்கிறீங்க நீங்கள், நீ பண்ணால் சரிடா, நான் தாத்தாடா 70 வயசில் இருக்கேன்டா, இதெல்லாம் பண்ண முடியுமாடா என்னால் அப்படின்ற மாதிரி போட்டு வறுத்து எடுத்துருக்காரு. சரி, 70 வயசில் இருந்த இந்தியன் தாத்தாவே அவ்வளோ தூரம் வந்து கம்மி பண்ணி இவ்வளோ தான் பண்ண முடியுன்றாங்க. அப்போ 100 வயசில் இருக்க இந்தியன் தாத்தா என்னென்னமோ பண்ணுறாரு, இதெல்லாம் சங்கர் சார் கமல் சார் பண்ணியிருக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதில்ல? எனக்கும் அது தோணுச்சு. அது வந்து நடந்திருக்கு. ஆனாலும் சங்கர் சார் அசிஸ்டன்ட் டைரக்டரும் சேர்ந்து, சார் இவங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணுறாங்க சார், இவங்க வந்து சைனீஸ்லேருந்து கும்ஃபு கற்றுக்கிட்டாங்க, அது இதுன்னு சொல்லி ஏதோ ஒன்று சமாளித்து இவர் இது பண்ணுவார் அது பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வந்து பில்டப் கொடுத்து கமல் சாரே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இழுத்துட்டாங்க. அதனால தான் இந்த படம் வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அந்த ஒரு எலிமெண்ட், அதாவது ஒரு எமோஷனல் கனெக்ட் அப்படிங்கிறது இந்தியனில் வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு கனெக்ட் இந்தியன் 2ல் இல்லையோ, அதை சங்கர் சார் ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு முழு பொறுப்பும் சங்கர் சார் அவர்கள் தான் ஏற்றாக வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். அதை இந்த நினைவு எனக்கு வந்த பிறகு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து பிரபல நடிகர் சரண்ராஜ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தான் இருக்காப்புல. அவர் வந்து ஓப்பனாகவே கலாய்ச்சிருக்கார் சங்கர் சார், அந்த மாதிரி அவர் தூங்கிட்டார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா கமல் சார் மாதிரி ஒரு ஆளுமை கிடைத்து விட்டு அவரை வந்து சரியாக யூஸ் பண்ணிக்க முடியாமல் அவர் வந்து இப்படி ஒரு தூங்கிட்டே ஒரு படம் எடுத்திருக்கார் அப்படின்ற மாதிரி பயங்கரமான விமர்சனம். ஆனால் சங்கர் சாருடைய ஸ்டாண்டர்டுக்கு கண்டிப்பாக இந்த படம் இல்லை அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனாலும் சரண்ராஜ் அவர்களுக்கு வாய்ப்பு அடுத்து வர்றதில்லை, அதனால தான் இவர் வந்துட்டு பேசுகிறார் அப்படின்ற மாதிரி வட்டாரத்தில் சொல்கிறாங்க. அவர் என்னமோ பெருந்தன்மையாக சங்கர் சார் கூப்பிட்டார், ஆனால் நான் போகல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மை என்னென்னா அவருக்கு வந்து வாய்ப்பு இல்லை, அந்த ஒரு இதை வந்து இதை எக்ஸ்போஸ் பண்ணுற அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நிறைய பேர். அதில் எது அப்படிங்கிறது தெரியல. அடுத்து ஒருத்தன் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் போதும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், மக்களை வந்து அவன் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ரசிக்கணும். ஆனால் காசு கொடுத்து மக்களை கூட்டி சில பிரசங்கள்லாம் பண்ணுவாங்க, பிஆர் ஒர்க்கு. ஸோ அதில் வந்து கமல் சாருக்கு வந்து துளி கூட நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இதை ரொம்ப அழகாக தப்சி பண்ணு அவர்கள் ஆர்டிகுலேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க, அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, எனக்கும் இந்த மாதிரி சொன்னாங்க, காசு கொடுத்தா நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம். நான் பார்த்தேன், டே அப்போனா நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் டூலாக தான் அவங்கள யூஸ் பண்ணுறாங்க, நீ வந்து அது ஒரு பொம்மைடா, நீ ஒரு பில் போர்டு அப்படின்ற மாதிரி போட்டு கலாய்ச்சி விட்டுட்டு நான்லாம் காரி துப்பிட்டேன் மூஞ்சிலே, எனக்குலாம் வராதிங்க அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கே எவன்லாம் அதை பண்ணுறான். அதாவது ஒரு படம் வந்து ஒருத்தனுக்கு ரிலீஸ் ஆகிடக்கூடாது, உடனே ஒருத்தன் வந்து கிளம்பி வந்து போஸ்டர் விடுவான், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பேரா குழந்தைய வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டு வரேன்னு சொல்லி போட்டுட்ருப்பாங்க.
ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனிங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமல் சார்லாம் எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணி அதெல்லாம் வந்து வெளியே தெரியாமல் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அவர் பிஆர் பண்ணியிருந்தாருன்னா எங்கேயோ போயிருக்கும். அது மாதிரி அவர் நடிப்பு திறமை எடுத்து இவர் தான் ஆஸ்கார் நாயகனா ஊச்சின்னு சொல்லி ஏஞ்சி எல்லா சேனல்லையும் பேச வைக்கிறது காசு கொடுத்தா போதும். அவரால் பண்ண முடியாதா? நீங்கள் யோசிக்க வேண்டும். இதெல்லாம் எப்படிலாம் வந்து ஒரு ஏமாற்றிட்டு இருக்காங்க பாருங்கள். அதில் அந்த பொண்ணு செமையாக வந்து ரிப்ளை பண்ணிடுச்சு, செமையாக இருந்தது. அடுத்து தக் லைஃப் தமிழன் அவார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் செல்வன் வந்து பேசிகிட்டு இருக்கப்போ அவர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. என்னங்க தக் லைஃப்பில் இருக்கீங்களா, என்ன ஆச்சு, அடுத்த படங்கள் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, ஆமாங்க நான் கன்ஃபார்மாக இருக்கேன். என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாங்க உங்கள் கேரக்டர் பற்றி சொல்லுங்கன்னொடனே எனக்கு பயங்கரமான ஒரு கேரக்டர், ஆனால் அது சொல்ல மாட்டேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோதான், வேறு எதுவுமே சொல்லலை. ஸோ தக் லைஃப்பில் கன்ஃபார்ம்டாக அசோக் செல்வன் இருக்காரா இல்லையா, அவருக்கான போஸ்டர் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தால் எல்லாத்துக்குமே அவர் இருக்கார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஓகேவா? அதே மாதிரி தக் லைஃப் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் 5% தான் ஷூட்டு. அதுவும் போக கொஞ்சம் பேட்ச் ஒர்க் வந்து இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ கமல் சார் கூடிய விரைவில் யூஎஸ் வந்து போகிறாரு ஏஐ கோர்ஸ் லேர்ன் பண்ண. அது எதனால் அப்படிங்கிறதுக்கு லைட்டாக வந்து கமல் சார் ஃபேன்ஸ் வந்து கணிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஏஐயில் நீங்கள் வந்து கமல் சாரை இந்தியன் 3 ரொம்ப சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த லாஸ்ட்டில் அந்த கிளைமேக்ஸில் வந்து போட்டாங்களா அந்த ட்ரெய்லரில். ஸோ அதே மாதிரியே மருதநாயகம் கமலஹாசனை ஏன் கொண்டு வர முடியாது? அப்படி கொண்டு வந்தால் ஏஐயில் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸில் கமல் சார் க்ளோஸ்அப் ஷாட் அவர் நடிக்க வேண்டிய ஷாட்லாம் அவர் நடிச்சுட்டு இந்த மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுற ஷாட்ஸ்லாம் வந்து ஏஐயில் ஏன் பண்ண முடியாது அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டில் இன்னும் அந்த ஏஐயில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத கற்றுக்கிறதுக்கு தான் கமல் சார் வந்து அமெரிக்கா போகிறார் அப்படின்ற மாதிரி வந்து தகவல். ஸோ மருதநாயகம் கூடிய விரைவில் மணிரத்னம் இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் வெளியாகுமா? KS 238 மருதநாயகமாக இருக்குமா? ஏன்னா அது ஒரு இன்னொரு படம் பண்ணணும்னு சொல்லி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்களாம். டேய் என்னடா இது அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ கண்டிப்பாக சார் சீக்கிரம் பண்ணி விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி தான். அடுத்து வாழை படத்தில் ஒரு டைலாக்குங்க, இங்கே கமல் படம் எங்கே ஓடுது, ரஜினி படம் தான் ஓடுது அப்படின்ற மாதிரி. இது வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரை மாரி செல்வராஜ் வந்து அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு தான் தெரியும். ஆனால் அது வந்து ஒரு ஆதங்கம் மாரி செல்வராஜுக்கு. ஏன்னா நல்ல திரைப்படங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஓடுறதில்ல. இப்போ வாழையே வந்திருக்கு, நிறைய பேர் வந்து புகழ்ந்து பேசினாலும் அதுக்கு வந்து க்ரௌட் புல்லிங் இல்லை பாருங்கள். ஒரு நல்ல திரைப்படத்துக்கு என்னையுமே கிடையாது. எங்கேயாவது விற்க மாட்டையை வச்சுட்டு தலையை சீவிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறவனுக்கு தான் ஓடுறானுங்க. ஸோ மக்கள் வந்து இன்னும் மாற வேண்டும், நிறையா தமிழ் சினிமாக்களை ஊக்குவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் அந்த டைலாக் வந்து வச்சுருக்காரு, எனக்கு அப்படி தோணுது. அதேமாதிரி மக்கள் நீதி மையத்துடைய செயற்குழு கூட்டம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்கு. 5 தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதாவது வயநாடு நிலச்சரிவு சீக்கிரம் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் எல்லா பொறுப்பையும் இனிமேல் முடிவு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கமல் சாரும் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து பிப்ரவரி 9 2025க்குள் எல்லா ஏரியாஸ்லேயும் எப்படிலாம் வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ற ஃபுல் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம். அப்புறம் கட்சி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவலுக்கு எப்படிலாம் வந்து போக முடியும் அப்படின்ற ஒரு தீர்மானம். அடுத்து என்னென்னலாம் செய்யணும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படின்ற அடுத்த ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தீர்மானங்களில் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மக்கள் நீதி மையம் பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் நம்ம பார்க்கலாம் என்னன்ட்டு. ஏன்னா டிஎம்கே கூட்டணி போகிறாங்களா இல்லை தனித்து போட்டிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். அடுத்து 2-3 டாபிக் இருக்குது, டக்குன்னு பார்த்துடலாம். மனோரதங்கள் 100 மில்லியன் ஸ்ட்ரீமிங் நியூஸ் நம்ம இதில் ரிலீஸ் பண்ணாங்க ZEE5ல. அதில் வந்து 100 மில்லியன் போயிடுச்சு. ஸோ வேறு லெவல் ரெஸ்பான்ஸுங்க. கமல் சாரோடைய அந்த நரேஷனில் மலையாளத்தில் ஒரு வெப் சீரிஸ் வந்து வந்திருக்கு. ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்புறம் மாதிரி கல்கியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரபாஸோடைய கேரக்டர் வந்து ரொம்ப டேரக்டர் டம்மி ஆகிட்டார்ன்ற நிறைய ரிவ்யூ வந்து இப்போ வர ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம அமேசான் ப்ரைமில் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் படம் பார்த்து சொல்கிறாங்க கமல் சார் அமிதாப் பச்சன் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரிஜினலாக என்ன அப்படின்னா பிரபாஸ் அப்படின்ற அந்த ஒரு கேரக்டர் வந்து அதில் ஒரு மையக்கருவாக யூஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறது 2வது பார்ட்டில் தான் டேரக்டர் வந்து கனெக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனுடைய கிளிம்ஸாக தான் இந்த கேரக்டர் இருக்கும் பிரபாஸுக்கு. ஆனால் 2-3 இடத்துல ஒரு ஃபயரை காட்டியிருப்பாப்பில். ஆனாலும் அந்த கேரக்டரோட டெப்த்து வந்து 2வது பார்ட்டில் தான் கமல் சாருக்கும், அதே மாதிரி யாஸ்கின் நம்ம கமல் சாருடைய கேரக்டருக்கும் டெப்த் வந்து 2வது பார்ட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அதனால் வெயிட் பண்ணுவோம். அடுத்து இந்த மெண்டலன்ஸ் கட்சி ஆரம்பிக்காமல், ஏன் லெட்டர் பேட் கட்சி கூட ஆரம்பிக்காமல் கம்பு சுற்றிட்டு இருக்காங்க. இங்கே வந்துட்டு விஜய் அரசியல் விளங்க மாட்டார், கமலஹாசன் மாதிரி போயிடுவார், கமலஹாசன் மாதிரி இது பண்ணுவார் அது பண்ணுவார். டேய் கமலஹாசன் ஏதோ கட்சி ஆரம்பித்தார், டிஎம்கே கூட கூட்டணி போகிறாரு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா பாயை போட்டு தூங்குறாரு. விஜய் வந்து கட்சி கொடி ஆரம்பிக்கிறாரு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ போய் தொலைகிறாரு. அவங்களுக்கு என்னடா பிரச்சனை, உங்களுக்கு ஏன்டா வயிறு எரியுது? அதாவது விஷால் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார், நான் வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவேன் அரசியல் வரேன்னா ஆமாம் இல்லைன்னு சொல்லிடுவேன். நான் வந்து நாளைக்கு வருவேன், இன்றைக்கி வரமாட்டேன், நாளை கழித்து வருவேன், அடுத்த நாள் காலையில் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் மாற்றிலாம் நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். ஒரே போர்டு அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அப்படி ஒரு தைரியமும் திராணியும் இல்லாத ஒரு நபர் ரஜினிகாந்த்.
உங்களுக்கு கேள்வி எழுப்பணும்னா அவரோட ரசிகர் குஞ்சுகள் அவர்கிட்ட போய் என்ன எம்முக்கு நீ வந்து அரசியலுக்கு வரல அப்படின்ற மாதிரி கேளுங்க, தைரியமாக இருந்தால். அதுதான் வந்து பாயிண்ட். அதை தான் பாண்டா போட்டு கிளறி விட்டேன். நான் பாண்டா ரஜினி ஃபேன்ஸுக்கும் வந்து ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் பிரித்து மேய்ஞ்சிட்டேன் அப்படிங்கிறது தான். அடுத்து கமல் சார் வந்து அவார்டுக்கு ஆசைப்படலங்கிறது இன்னொரு நிகழ்வு இருக்குது. என்னன்னா விகடன் அவார்டு நடந்தப்போ கமல் சார் ஒரு லிஸ்ட்டோடு வந்துட்டாருங்க. அப்படியே படிக்கிறாரு, இந்த அவார்டு வந்து உதயநிதி ஸ்டாலின், மாதவன், இவர் விக்ரம், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தகுதி அதுமா ஒரு 6-7 பேர் படிச்சிட்டாரு. என்னையா சொல்கிற அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி நமக்கும் இந்த ஃபீல் ஆச்சு. கூட ஏறுறவங்க மனிதத்தரம்லாம் இருக்காங்க, ஷாக் ஆகிறாங்க பார்த்துட்டு, என்னடா அவன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து நம்ம அவார்டுங்கிறது ஒரு இதுதான், பட் எல்லாருக்குமே அது டிசர்வ் அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் நாளை இன்னும் சூப்பராக சந்திப்போம். அது வரைக்கும் குட் பை.